முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பெருமை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகள், ஆண்டுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. வாங்க எல்லாரும் சேர்ந்து முதலாவது இணைந்து பாடி கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். அவரே எல்லா துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். அவர் நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர். அந்த பரிசுத்த ஆவியானவரை உயர்த்துவோமாக. நல்ல கரங்களை தட்டி உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவப்பீடியினில் சிக்கி நான் உழந்தே, தேவா தம் அன்பினால் மன்னித்தீ. பாவப்பீடியினில் சிக்கி நான் உழந்தே, தேவா தம் அன்பினால் கரங்களை தட்டி உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. சந்தோஷமாய் உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினான் ஜீவித்தே. நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினான். என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இந்த பாதலத்தில் உம்மை போல். சந்தோஷமா உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உடையும் பனையும் உமக்கே உகந்த தூய சாரீரம். ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்போ. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என் உள்ளம் நிரப்பும். உம்மை போல் யாருண்டு. சந்தோஷமாய் இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடம் எங்கும் சோதனை வந்திடும், கத்தாடி காத்திடும் மெசியா வருகை. வாரையில் மலரை சிலுவை கருகை அழகையில் முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாரும். நல்ல சந்தோஷமாய் பின்னால் எல்லாம் பாட்டு பாருங்க, நல்ல சந்தோஷமா உண்டு. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல். போதும் போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்று
நித்தமும் கிருபை போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. சொல்லுங்க, போதுமே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் நல்லா கை தட்டி சத்தத்தை உயர்த்தி, போதுமே நித்தமும் கிருபை தாங்குவதினாலே. எல்லாம் பாடுங்க, போ. நல்ல வாய் திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல சிரித்த முகத்தோடு, போதுமே. இன்னொருத்தர் சொல்லுங்க, போதுமே. ஆமென். நித்தமும் கிருபை நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். உம்மை அறிந்ததும் உம்மை சேவிப்பதும் தேவனே உந்தன் கிருபையே. உம்மை அறிந்ததும் உம்மை சேவிப்பதும் தேவனை உந்தன் கிருபையே. உமக்காய் வாழ்வதும் ஊழியம் செய்வதும் தேவனை உந்தன் கிருபையே. சொல்லுங்க, உமக்காய் வாழ்வதும் ஊழியம் செய்வதும் தேவனை உந்தன். போதுமே போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்ற சந்தோஷமாய். கிருபையே என் வாழ்விலே போதுமே 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 உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். சேர்ந்து பாடுவோம். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். ஆராய்ந்து பாரும் தேவனே, ஆராய்ந்து பாரும் தேவனே என்னை நீரறிவீர். புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். புதிதும் ஜீவனுமான புதிதும் ஜீவனுமான பாதையில் உம் துயாவியாலே உம் துயாவியாலே துராசை நீங்க செய்யும். சேர்ந்து சொல்வோம். உம் துயாவியாலே உண்மை மனசாட்சி உண்மை மனசாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்தருள். சொல்லுங்க. உண்மை மனசாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்த. உண்மை மனசாட்சி உண்மை மனசாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்த. சொல்லுமா. உண்மை மனசாட்சி என்னில் உண்டாக உணர்வுள்ள இதயத்தை தந்த. ஆராய்ந்து ஆராய்ந்து பார்
பாதையில் ஓடச் செய்யும் புதிதும் ஜீவனுமான பாதையில் ஓடச் செய்யும். நான் பாவிதான், நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி வா என்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற ரத்தம் சிந்தி வா என்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன், வந்தேன், என் மீட்பரே வந்தேன், வந்தேன், என் மீட்பரே வந்தேன், வந்தேன், என் மீட்பரே வந்தேன். நான் பாவிதான், நான் பாவிதான், ஆனாலும் மாசற்ற ரத்தம் சிந்தினே வா என்று என்றுணர்ந்தே என்னுள்ளத்தில் சொல்லுங்க. என்றுணர்ந்தே என்னுள் சொல்லுமா. என்றுணர்ந்தே ரெண்டு கருத்து வைத்து என்றுணர்ந்தே சொல்லுமா. என்றுணர்ந்தே என்றுணர்ந்தே. ஹல்லேலூயா. என் உள்ளத்தில் எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? நான் உணர்றேன்ப்பா. பூர்வ நாளை நினைத்தேன், என் புண்ணிய செயலை உணர்ந்தேன். எல்லையில்லா கிருபை. பூர்வ நாளை நினைத்தேன், என் புண்ணிய செயலை உணர்ந்தேன். என்னில்லா நன்மைகள் அடைந்தேன். என் இயேசுவை என்றும் மறவேன். சொல்லுங்க. என்னில்லா நன்மைகள் அடைந்தேன். என் இயேசுவை என்றும் மறவேன். என் இயேசுவை என்றும் மாற. எல்லையில்லா கிருபை, எல்லையில்லா கிருபை. சொல்லுமா. என் சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும் இந்த புதிய நாளில் உமது அருளை பொழியும். உமது அருளை பொழியும். எல்லையில்லா கிருபை, சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அப்படி எல்லாரும் எழுந்துட்டு பாடுறீங்களா? இன்று சூழ்ந்து. பூர்வ நாளை நினைத்தேன், பூர்வ நாளை நினைத்தேன், என் புண்ணிய செயலை உணர்ந்தேன். ஆண்டவர் செய்த நன்மைகள் நினைத்து பாடுங்க. ஏதும் செய்யாதது போல நிக்காதீங்க. பெரிய பெரிய நன்மை செய்திருக்கிறாரு. நன்மைகள் அடைந்தேன், என் இயேசுவை என்றும் மாறவே. சொல்லுங்க. என்னில்லா நன்மைகள் அடைந்தேன்,
என் இயேசுவை. ரெண்டு கரத்தை வைத்து சொல்லுங்க, என் இயேசுவை, என் இயேசுவை என்றும். எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசுவை என்றும் மாறவே, என் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா. சென்று 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 அல்லேலூயா சொல்லுங்க, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, சத்தத்தை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஓ லார்ட், ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தரே, 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 நீ ஒருவரே பரிசுத்தரே. சென்று சொல்வோம், பாத்திரரே, பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் எல்லா நாமத்தினீரே மேலானவர், பரிசுத்தரே. சொல்லுங்க, பாத்திரரே, ஓ பாத்திரரே, எல்லா மகிமை. முடிந்த எல்லார் கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்வோம், நாம் உயர்த்திடுவே, உம்மையை ஆராதிப்போம். சொல்லுமா, நாமம் உயர்த்திடுவோம், உம்மையை ஆராதிப்போம், 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 உம் நாமத்தை. சொல்லுங்க, ஆராதிப்போம், 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 உயர்த்திடுவோம், 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 தொழுதிடுவோம், தொழுதிடுவோம், பணிந்திடுவோம், வாழ்த்திடுவோம், உன்னா தொழுதிடுவோம், தொழுதிடுவோம், அணிந்திடுவோம், வாழ்த்திடுவோம், உன்னாமம் உயர்த்திடுவோம், உன்னாமம் உயர்த்திடுவோம், உம்மையே. பின்னாலக்கம் எல்லாம் நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, வெளியே உட்கார்ந்துருக்கவங்க சத்தமா, எலிசபெத் அம்மாவோட சத்தம்லாம் வெளியே வரணும். உம்மையே ஹல்லேலூயா, கண்களை மூடி நல்ல கரங்களை சேர்த்து வாலிப தம்பி தங்கச்சிகளை கரங்களை நல்லா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களை, இவ்வளவு நேரம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிப்போமாக. நித்திய பெருமை மேட்ரிமோனி குறித்ததான அறிவிப்பு கேட்பீங்களா?
ஆம் தேவ ஜனங்களே, இந்த நித்திய பெரும் ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்து அநேகருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் கர்த்தர் நன்மை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. எரேமியா 31 அதிகாரம் 25 வசனம். அந்த 25 வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை தியானித்த பொழுது என்ன வாக்கு தத்துவத்தை கொடுக்கணும் தியானித்த பொழுது நிரப்புவேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஸ்தோத்திரம் நிறைத்தேன், இனிமேல் நிரப்புவேன் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் தந்தார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சகலவித நன்மையினால் நிரப்புவாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்மையின் நிறைவை இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமாய் காண்பீர்கள். நன்மைக்காக காத்து கிடக்கிற காலங்கள் இருக்கலாம், அல்சோத்த நன்மைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிற காலங்கள் இருக்கலாம். கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேசம் தம்முடைய நிறைவான பலனை உங்கள் வாழ்க்கையில் தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் 31 அதிகாரம் 25 வசனத்தில் வாசிக்கிறீர்கள். 32 அதிகாரம் 41 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 32, 41 வாசித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழுதயத்தோடு என் முழு ஆத்மாவோடு அவர்களை இந்த தேசத்தில் நிச்சயமாக நாட்டுவேன். ஆமென். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் நான் எப்படி இருப்பேனா? சந்தோஷமா இருப்பேன். நீங்க 38 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 38 அதிகாரம் 20 வசனம். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது உமக்கு நன்மை உண்டாயிருக்கும், உம் ஆத்துமா பிழைக்கும் என்று, அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நன்மைகளின் நாயகர் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க 31 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 31:12 அவர் வந்து சீயோனிலே உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கண்டுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர் இனி தொய்ந்து போவதில்லை. கரங்களை தலைச்சங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. உங்க ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். ஆமென். சொல்றீங்களா? சந்தோஷமா சொல்றீங்களா? நம்முடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நன்மைகளுக்கு ஓடி வருவார்கள் சொல்ல. நீங்க 31 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். அது ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். நான் சொல்ல புரியுதா? ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் செய்யறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அந்த கொழுமையினால் பூரிப்பாக்குவேன்னு சொல்ற பலிகளை ஜனங்கள் செலுத்துறது கொண்டு வருவாங்க. அல்ல பலி மிருகங்களை கொண்டு வரும் பொழுது நோஞ்சானா கொண்டுட்டு வர மாட்டாங்க. எப்படி கொண்டு வருவாங்க? என்னது? நல்ல புஷ்டியும் பசுவையுமானது. ஊழியம் செய்கிறதே ஒரு சந்தோஷமா இருக்கும். பக்கத்தில் சொல்லுங்க, ஊழியம் செய்கிறது சந்தோஷமா இருக்கும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யினாலே ரொம்ப தூக்கம். ஊழியத்துக்கு வாங்கினா அது வரைக்கும் உற்சாகமாக இருந்த ஆட்கள்லாம் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஊழியம் செய்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. தேவ நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். அது நிமித்தம் ஒரு பெரிய திருப்தி உண்டாகும் என்பதை மறந்துடாதீங்க. நீங்க தொடர்ந்து தான் இந்த 25 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்ப. ஸோ இந்த மாதத்திலே கர்த்தர் தம்முடைய நன்மையினால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். அப்ப ஆண்டவர் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. எதனால் நிரப்புவார்? நன்மையினால் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்ம வாழ்க்கை நன்மையினால் நிரம்பி வழிந்துதான் இருக்க போகுது. இந்த மாசத்துல நீங்க கர்த்தர் எங்களுக்கு இந்த நன்மையை தந்தார், இந்த நன்மையை தந்தார் அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். 100% விசுவாசம். எத்தனை பேர் 100% விசுவாசிக்கிறீங்க? அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, வசனித்ததை அப்படியே நிறைவேற்றுகிற ஆண்டவருங்க மறந்துறேன். வீட்டில் போய் திரும்ப வாசிங்க. எரேமியா 31 அதிகாரத்தை இன்னைக்கு ஒரு 5 தடவை அது வாசிங்க. திரும்ப திரும்ப தியானம் பண்ணுங்க.
என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதன்படி அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடை பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் நம்ம சொல்ல. ஆத்துமாங்கிறதுக்கு நமக்கு தெரியும், ஆவி, ஆத்துமா, சரீரம். பைபிளில் சரீரம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமா ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்ததாகவும் சொல்லப்பட்டு. இப்போ எனக்கு ஆத்துமா அப்படின்னு நான் பேச போனால் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3வது வாரம் டக்குன்னு போயிடுவீங்க. அதனால் இன்றைக்கி நான் ஒரு பகுதியை நான் சொல்ல இருக்கிறேன். இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த அல்சோத்திரம் ஒரு எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 31ஆம் அதிகாரம் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் பகுதி. யாருக்கு பொறுத்த வரைக்கும், இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு பகுதி சோதனை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மாற்றி அமைக்கிறார் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் காண்கிறோம், மாற்றுகிறோம். குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் வரலாறு நல்லா தெரிஞ்சிருக்கும் பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன வரலாறு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீதுக்கு பின்பதாக சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை அவன் அரசாட்சி செய்தான். அது பின்பதாக அவனுடைய வழிகள் சரியாக இல்லாத சூழ்நிலையிலே பின்பதாக அவனுக்கு பின்பதாக அவனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் அல்ல என்ன செய்கிறாரு, ஆட்சிக்கு வர்றது குறித்து பார்க்கிறோம். ரெகோபெயாம் அப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய கஷ்டத்தை சொல்கிறாங்க. நாங்கள் இப்படி உங்கள் தாப்பனார் நிமித்தமாக இவ்வளோ மிகுந்த வேதனை அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தா உங்களையே நாங்கள் சேவிப்போம் அப்படி சொல்லும் பொழுது சோத்திரம் அவன் முதலாவது முதியோரின் ஆலோசனையை கேட்கிறான். பின்பதாக என்ன செய்கிறான் அப்படின்னா, யாருடைய ஆலோசனை கேட்குறான், வாலிபருடைய ஆலோசனை கேட்டு கடைசியாக வாலிபருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்த நிமித்தமாக ராஜ்யம் 2ஆக பிரிந்தது என்று சொல்லிப்பார். ஒன்று வடக்கு ராஜ்யம், 2வது தெற்கு ராஜ்யம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வடக்கு ராஜ்யம் எதை குறிக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறதா இருக்கிறது. தெற்கு ராஜ்யம் எதை குறிக்கிறதா இருக்கிறது, சொல்லுங்க என்னன்னு, யூதாவை குறிக்கிறதா இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் என்ற வடக்கு ராஜ்யத்தின் பகுதியில் தான் என்னது அப்படின்னா, யோசேப்பின் அலிசோத்திர குமாரராகிய என்னது எப்ராயிம், மனாசே, இப்படிதான் சொல்லணும். மனாசே எப்ராயிம் தான் சொல்லணும். ஆனால் யாக்கோபு அவர்களை தாத்தா ஆசீர்வதிக்க நேரத்தை என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, கையை மாற்றி வச்சிருவார் என்று. அப்போ கூட யோசிப்பு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, அப்பா நீங்கள் செய்கிறது கரெக்ட் தானா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்வார், நான் செய்கிறது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்வார். அப்போ எப்ராயிம், மனாசே 2 பேருமே எங்கே செய்கிறாங்க, வடக்கு ராஜ்யத்தின் பகுதிக்குள்ளே வர்றாங்க. இந்த சோத்ரம் யார், பெஞ்சமின் யூதாவின் பகுதிக்குள்ளே வர்றார். நம்ம உங்களுக்கு தெரியும். இப்போ யார், யோசேப்பு. யார் யோசேப்பு 2 பிள்ளைகள் யார், மனாசே, எப்ராயிம் சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபுக்கு ராகேல் மூலமாக பிறந்த குழந்தை என்னது, யோசேப்பும் பெஞ்சமின். சரியா? அப்போ வடக்கு ராஜ்யத்தில் ஒரு செட்டப் போயிட்டாங்க, 2 குரூப் போயிட்டாங்க, தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்க, முதலாக இந்த வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்தவங்க சிறையிருப்புக்குள்ளே போனாங்க. யாருடைய சிறையிருப்புக்குள்ளே போகிறாங்க, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாபிலோனிய சிறையிருப்புக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமான ஒரு சிறைப்பில் இருக்கிற நேரத்தில் அவளுக்கு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, எங்களுக்கு என்னைக்கு விடிவு காலம் வரும், எங்களுக்கு நன்மை எப்பொழுது வரும், அதுதான் பெரிய ஒரு சேலஞ்ச் அவங்க லைஃப்பில். எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒரு எப்போ ஒரு விடிவு காலம், எப்போ எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரும், கர்த்தர் இப்படி சூழ்நிலையை மாட்டு தருவாரா அல்லது சோதரம் தரமாட்டாரா அப்படி பெரிய ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்க வாழ்க்கை என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய சோறு வந்துட்டு, என்னது ஆண்டோடைய வார்த்தையை மீறி செயல்பட்டது நிமித்தமாக ஒரு பெரிய சிறப்புக்குள்ளே அவங்களாகவே போய்கொண்டதை குறித்து பார்க்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் இதுதான் எங்களுடைய முடிவோ, எங்கள் வாழ்க்கையின் முடிவு இதுதானோ, இப்படியே இருந்துதான் மறிக்கணுமோ, இப்படி ஒரு சிறப்புக்குள்ள இருக்கணுமா, இப்படி ஒரு நரக வேதனைக்குள்ள இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு சாபத்துக்குள்ள இருக்கணுமா, அங்கங்க நல்ல விஷயத்தை ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோமே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு பெரிய வேதனை வேதனை வேதனை. அது நிமித்தம் தான் என்னாச்சுன்னா அவங்க லைஃப்ல பெரிய ஒரு சோறு வந்ததுன்னு சொல்லி பாருங்க. அப்படி இருக்கிற இடத்துல காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ், நம்முடைய ஆண்டவர் யார், 2வது வாய்ப்புகளை கொடுக்கிறவர், மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கிறவர், மீண்டும் எழுப்புகிறார். அதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டுவேன் நாட்டுவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலத்தை ஏற்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய வசந்த காலத்தை ஏற்படுத்துவாராக. இந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது
ஏன் நம்முடைய வாழ்க்கையில அலிசோத்திரம் தொய்வு அலிசோத்திரம் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடாய்த்த நிலை, நீங்க விடாய்த்த நிலையை பார்த்து ஆங்கிலத்தில் வியரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அலிசோத்திரம் சோர்வு, தோய்ந்து போன நிலையை குறித்து பார்க்கும்பொழுது ஃபெயிண்ட். ஏன் அலிசோத்திரம் ஒரு குற்றையின் அனுபவங்கள், ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு சோர்வு இருக்கு? சோர்ந்து போர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத ஒரு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்பொழுதுதான் இங்கே நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஏன் தொய்வு சோத்திரம், ஏன் விடாய்ப்புன்னு சொல்லி பார்க்கணும். 15, 16 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது இழப்பின் நிமித்தம். சில ஆசீர்வாதங்களை நீங்க இழந்திருக்கலாம், அது நிமித்தமாக உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஒரு சோர்வு, ஒரு தொய்வு ஏற்பட்டுற. நல்லா இருந்தேன், எனக்குனே இருந்த இந்த ஆசீர்வாதத்தை நான் இழந்து விட்டேனே. ஏன் சொல்றேன்? நான் 15, 16 வாசித்து பார்க்கும் பொழுது ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரலும் கேட்கப்படுகிறது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். ராகேல் யாரு? யாக்கோபின் தானே ரைட்டா மனைவி. இப்போ எப்ராயிம் மனாசே யாரு? ராகேலின் பேர பிள்ளைகள். நல்லா உங்களுக்கு புரியுதா? ஏன் இதே ரெஃபரன்ஸ் தான் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே ரெஃபரன்ஸ் தான். என்ன சொல்லப்பட்டிருக்குது? எப்போ ஏரோது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொள்ளும் பொழுது கொண்டாரோ அப்போ இந்த வசனம் தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்படி நிறைவேறிற்று. அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? புலம்பலுக்கு அழுகை மிகுந்த துக்கம் கொண்டாதுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்படுகிறது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவை இல்லாதபடினால் ஆறுதல் அடையாதிருக்கிறார். பாருங்க எப்படி புதிய ஏற்பாட்டில் சேருதுன்னு பாருங்க. அப்போ ஏன் நம்ம லைஃப்ல ஒரு சோர்வு வருது அப்படின்னா என்னது? இழப்பின் நிமித்தமாக சோர்வு வருது. நம்ம நேசித்தவங்களை நம்ம இழந்திருக்கலாம், நம்முடைய போதரையை நம்ம இழந்த நிமித்தமாக நமக்கு ஒரு சோர்வு நமக்கு வரலாம், ஒரு தொய்வு நம்ம வாழ்க்கையில் வரலாம். அல்லது நம்ம வாழ்க்கையில் நல்ல நன்மைகளை நம்ம இழந்திருக்கிற நிமித்தமாக நமக்கு ஒரு சோர்வு நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நம்ம கூட இருந்திருக்கணும், நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கி இருக்கவே கூடாது என்கிற காரியங்கள் எடுபட்டுக்கிற நிமித்தமாக, ஒரு சந்தோஷத்தை நம்ம இழந்த நிமித்தமாக, சமாதானத்தை இழந்த நிமித்தமாக, அடுத்ததாக பொருளாதாரத்தை இழந்த நிமித்தமாக, குடும்பத்தை இழந்த நிமித்தமாக, ஞானத்தை இழந்த நிமித்தமாக, அல்லது வாழ்க்கையில் தோல்வி அடைந்த நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில ஒரு சோர்வு வரலாம். அந்த சோர்வு எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் அப்படியே எடுத்துங்க. 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா இந்த சோர்வு நிமித்தமா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், நல்ல டிப் டாப்பா இருந்தேன், நல்ல ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு எல்லாமே என்னை விட்டு எடுபட்டு போயிட்டே. ஒரு செல்வாக்கோடு கூட இருந்தோம், ஆனா அந்த செல்வாக்கெல்லாம் போயிட்டே. ஒரு ஆளிகைக்குள்ள இருந்தோம், இந்த ஆளிகெல்லாம் எங்களை விட்டு நீங்கி போயிட்டே. யோபுடைய சூழ்நிலை யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை பாருங்க, எல்லாம் அவனை விட்டு போயிட்டு கடைசியில் மனைவியும் நண்பர்களும் மட்டும்தான் இருந்தாங்க. நண்பர்களும் வார்த்தையினால் கலிசோத்திரம் அவரை காயப்படுத்தினதை கொடுத்து பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தை 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து ஒன்றும் தடைப்பட்டு போகாது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாய் கொடுத்த. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் அல்ல ஸ்தோத்திரம். இழப்பு நிமித்தமா கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? அல்ல ஸ்தோத்திரம். ஆண்டு சொல்லாரு, உன் கண்ணீர் போதுமானது. உன் கண்ணீரை துருத்தில வைத்து கணக்கு பார்க்கிற ஆண்டவர். அல்ல ஸ்தோத்திரம். என்னுடைய சமூகத்திலே வேண்டிய அளவு கண்ணீர் வந்துட்டியா? வேண்டிய அளவு கண்ணீர் வந்துட்டு இனிமே நீ என்ன செய்? 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிரு, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து இருக்கிறோம். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலுசோத்ர எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென்.
என்ன சொல்றாரு? உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. பக்கத்தில் யாரும் உட்கார்லையா? உங்க இதயத்தை கழிச்சு, என் கிரியைகளுக்கு கர்த்தர் பலன் உண்டு சொல்லுகிறார். அல்ல இழப்பின் நிமித்தமாக நீ டெய்லி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற, கண்ணீர் வடிச்சு 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 வடிச்சிட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை நிறுத்து, உன் சத்தத்தை அடக்கு. நான் என்ன செய்ய போறேன்? உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் வடிக்கணுமோ அதை காட்டிலும் அதிகமாக வடிச்சிட்ட. இனிமே நீ அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இழப்பு நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில சோர்வு, நம்ம வைத்திருந்த ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்திருக்கலாம் சூழ் நிமித்தமாக. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்கள் கிரியைகளுக்கு ஒரு பலன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதமே நான் சொல்ற புரியுது? விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன். தொய்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? முடங்கி போயிருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கு, வேதனையோடு இருக்குங்களா? சோதரம் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராயிருக்க. முதலாவதாக இழப்பு நிமித்தம் உண்டான தொய்வு, விடாய்ப்பு. சோத்திரம். தொடர்ந்து நீங்கள் 16-17 வசனங்களை கூட வாசிக்கலாம். அல்ல 16-17 பாருங்க. அவர்கள் சத்துருவின் தேசத்தில் திரும்பி வருவார். 17 வசனம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. என்னது? உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். முதலாவதாக என்ன ஏன் சோர்வு அப்படின்னா இழப்பு நிமித்தமா. ரெண்டாவதாக என்ன சோர்வுனா இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படிங்கிற நிமித்தம் வந்த சோர்வு. என்னது? இப்படி நடந்து கொண்டோமே. என்ன இப்படி நடந்து கொண்டோமே? அவங்களே சொல்றாங்க பாருங்க, நீங்க திரும்பி வாசித்து பாருங்க. 18 வசனம், நீர் என்னை தண்டித்து நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாய் கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின் விழாவால் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன், என் இள வயதின் நிந்தை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நான் நிச்சயமாக கேட்டேன். இப்போ 19 வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின் விழாவினால் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி ஞானிக் கொண்டிருக்கிறேன், என் இள வயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். கரங்களை வைத்து வரல சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறான். நான் இப்படி நடந்துக்கிட்டேனே, கர்த்தர் எவ்வளோ நல்லா வச்சிருந்தார், எவ்வளோ ஆசீர்வாதம் வச்சிருந்தார், மேன்மையா வச்சிருந்தார், உயர்வா வச்சிருந்தாரு. Praise the Lord. Hallelujah. எனக்கு மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்திருந்தார். கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று மற்ற எல்லாரும் சொல்ற நிலை என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறி ஆண்டவர் சரியா செவி கொடுக்காம போன நிமித்தமாக, அலுசோத்திரம், 2 எண்ணத்தோடு இருந்தது நிமித்தமாக, 2 எஜமானுக்கு நான் ஊழியம் செய்த நிமித்தமாக, தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்த நிமித்தமாக, தேவனுக்கும் அலுசோத்திரம் பணத்துக்கும் ஊழியம் செய்த நிமித்தமாக, தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் நான் ஊழியம் செய்த நிமித்தமாக, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நான் கொடுக்காமல் போன நிமித்தமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிறையிருப்பு வந்துட்டு, பெரிய நெருக்கம் வந்துச்சு. அலுசோத்து என்ன என்னது பாபிலோன் ராஜாலாம் வந்து என்னை பிடிச்சிட்டு போய் என்னை அடிமையாக்கி போட்டாங்க. எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன். இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு? இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திருப்பி தந்துட்டார், என்னை மீண்டும் சேர்த்துட்டார். ஆனா இப்போ இப்படி ஆண்டவருக்கு முன்பதாக நான் நடந்து கொண்டேனே, இப்படி ஆண்டவருக்கு முன்பதாக நான் நடந்துட்டேனே அப்படின்னு நினைக்க என்னாச்சுன்னா அவருடைய ஆத்துமா சோர்ந்து போகிறது. நீ யோசிச்சு பாருங்க, ஐயோ இந்த தப்பை மட்டும் நான் செய்யாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இந்த வார்த்தைக்கு மட்டும் செவி கொடாம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. நானே நிறைய நேரத்தில் யோசிப்பாரு, இதை மட்டும் செய்யாம இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே, இந்த வார்த்தைக்கு மட்டும் செவி கொடாம இருந்தா நல்லா இருக்குமே, இந்த தீர்மானத்தை எடுக்காம இருந்தால் நல்லாக இருந்திருக்குமே நினச்சிக்கிட்டே இருக்கேன். சில நேரங்களில் யோசிப்போம்ல, பாஸ்டர் சிக்கர், ஐயோ இந்த மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு வேற மருத்துவமனை கொண்டு போயிருந்தா கூட பழச்சிருப்பாங்களோ,
நம்ம சில நேரங்களில் வரும். ஆட்கள் சில நேரங்கள் அப்படி சொல்லுவாங்க, இங்கே வச்சது தான் தப்புங்க, வேறு மருத்துவமனை கொண்டு போயிருக்கலாம். சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா? வினோ வந்து தப்பு பண்ணிட்டான், சரியா, அவன் இந்த ஹாஸ்பிட்டல் போடாமல் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா கொண்டு படைச்சிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை அப்படி நான் சொல்கிறேன், இதே மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு குற்றம் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. சச்சா இப்படி பண்ணிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி யோசிக்க 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 என்ன ஆகும்? என்ன வரும்? சோர்வு அவங்களுக்கு வரும். அதான் சொல்ல, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. சொல்லுங்க, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புரியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புரியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நம் இயேசு கைவிடமா உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் காவலைகள் கண்ணீர் ஓலா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய். ஆமென். நீர் எல்லாம் மறைந்து விடும். ஓலா, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டா. சொல்லுங்க, நம் இயேசு கைவிட மாட்டா. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டா. தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி. அப்ப முதலாவது ஏன் சோர்வு? இழப்பு நிமித்தம். நல்ல இருந்த நிலையை நீங்க விட்டுருக்கலாம், அது நிமித்தமாக சோர்வு வரலாம். ரெண்டாவதாக என்னது? இப்படி நடந்து கொண்டோமே, இப்படி நடந்துருக்கூடாது, இப்படி நடந்துட்டோமே, வீட்டுக்குள்ள இப்படி நடந்துட்டோமே, சபைக்குள்ள இப்படி நடந்துட்டோமே, இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படிப்பட்ட உணர்வை நான் வெளிப்படுத்தியிருக்க கூடாது, இப்படி நான் காயப்படுத்தியிருக்க கூடாது. இது நமக்குள்ள என்ன செய்யும்? அந்த ஆட்கள் மன்னிச்சால் நமக்கு என்ன செய்யும்? கூத்திக்கிட்டே இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் உள்ள மன்னித்தாலும் பாருங்க, இவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டதுனால சோர்வு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, விடாய்த்த ஆத்துமாவை நான் சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த ஆத்துமாவை நான் என்ன செய்வேன்? என் நன்மையினால் நிரப்புவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, சோரச் செய்த ஆண்டவர். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு, ஓசியா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது, இப்பொழுது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியில் ஆட்டுக்குட்டியை போல மேய்த்து அலையப்படும். பாருங்க, என்னது என்னது? அடங்காத கேஸ். என்ன நினைச்சாங்க? எப்படி இருந்தாங்களா அவங்க? என்னது? அடங்கா பிடாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்னது? ஆண்டோருக்கு அடங்க மாட்டாங்க, ஆண்டோர் வாத்தியம் அடங்க மாட்டாங்க, பெற்றோருக்கு அடங்க மாட்டாங்க, ஊழியருக்கு அடங்க மாட்டாங்க. அப்படிதான் இருந்தாங்க அவன். இப்போ நினச்சிப்பாங்க, ஐயையோ அடங்கியிருந்தா எவ்வளோ ஆசீர்வாதம், ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்தும்படிக்கு அவரை பலத்த கரத்துக்குள் அடங்கி அவரை அண்டிக் கொள்கிற யாவரும். ஆனால் அன்னைக்கு எப்ராயிம்க்கு மனாசேக்கு இருந்த பிரச்சனைனா அடங்காத ஒரு யார் தெரியுமா? எங்க தாத்தா யார் தெரியுமா? கிராண்ட் 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 ஃபாதர் யாக்கோபு ஆச்சு. எங்க அப்பா யார் தெரியுமா? அன்னைக்கு ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாலு நீங்களா அப்படின்னு. ஆண்டவராட்சி என்ன? ஆண்டவரா? அவருடைய வார்த்தையா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்படி இருக்கிற நிலையை குறித்து பார்க்கிறோம். நீங்க இதே ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம்
14, 15 நீங்கள் வாசித்து பாருங்க. 7, 14, 15 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் படுக்கையில் அலறுகிற போது தங்கள் இதயத்தில் என்னை நோக்கி, என்ன ஆண்டவர் நோக்கியே கூப்பிடுறதில்ல பாருங்க, அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள். என்னை வெறுத்து, ஐயோ ஆண்டவர் வெறுத்துட்டேனே, ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டேனே, ஆண்டவர் நோக்கி போய்ட்டு கூப்பிட மறந்துட்டேனே, நான் அவர்களை தண்டித்தேன், அவருடைய புயங்கள் திரும்ப பலப்படம் பண்ணினேன், ஆகிலும் எனக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறாங்க இந்த கூட்டம்? ஐயோ ஆண்டவருக்கு போயா பொல்லாப்பு நான் நினைப்பேன், அவருடைய சபைக்கு விரோதமாக நான் பொல்லாப்பு நினைப்பேன், அவளுக்கு ஊழியருக்கு விரோதமாக நான் பொல்லாப்பு நினைப்பேன், அவர் வச்சிருக்க ஸ்தானங்களுக்கு விரோதமாவா பொல்லாப்ப நினைப்பேன். இதுதான் அவங்களுடைய சிச்சுவேஷன். இதெல்லாம் நினைக்க 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 இப்படி நடந்துட்டோமே அப்படிங்கிறது அவங்களுடைய இதயத்துக்குள்ள ஒரு தொய்வை ஏற்படுத்தின்னு சொல்லி பார்க்கணும். நீங்கள் ஓசியா 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய பகுதியில் வாசித்து பார்க்கும்போது, அல்லது ஓசியா 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் இளைஞனாக இருந்த பொழுது நான் அவனை சிநேகித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். 2ஆம் வசனம், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். 3ஆம் வசனம், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று, ஹீலராகி ஆண்டு விட்டு இதெல்லாம் யோசித்து பார்த்து நான் இப்படி நடந்துட்டேனே, அதுவே ஒரு பெரிய சோர்வாக மாறிட்டு. முதலாவது சொன்ன இழப்பு நிமித்தமாக சோர்வு, 2வது இப்படி நடந்துட்டோமே, மதியனமாக நடந்துட்டோமே அப்படி நிமித்தமாக ஒரு சோர்வு. நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? எனக்கு இருந்திருக்கு. இப்படி நடந்துட்டோமே, இப்படி நடந்துடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஜோமன் இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் சார்ந்து இருந்திருக்கலாமே. ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். 3ஆவதாக ஒரு சிச்சுவேஷன் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3ஆவதாக, இனி இரக்கம் கிடைக்காதோ, இனி எனக்கு இரக்கம் கிடைக்காதோ அப்படிங்கிற நிமித்தமாக வருகிற சோர்வு. முதலாவது சொன்ன இழப்பு நிமித்தமாக வர்ற சோர்வு. 2ஆவதாக இப்படி நடந்து கொண்டோமே அப்படிங்கிற நிமித்தமாக வர்ற சோர்வு. 3ஆவதாக இனி இரக்கம் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு சோர்வு உங்கள் வாழ்க்கையில் வரலாம். 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும். எரேமியா 31:20 வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், எனது எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவன் நினைத்து கொண்டே இருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு இப்போ என்ன சொல்றான்? எனக்கு கடவுள்கிட்ட அந்த இறக்கம் கிடைக்குமா? மீண்டும் என் சுகவாழ்வு துளிர்க்குமா? நான் முந்தின சீருக்கு மீண்டும் வருவேனா? என் பாவங்களெல்லாம் கர்த்தர் மன்னிப்பாரா? என் சாபங்களெல்லாம் நீக்குவாரா? பரத்துக்கு விரோதமாக உமக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுறதுக்கு நான் பார்த்தனே கிடையாது. அந்த சிச்சுவேஷன் தான். இனிமேல் எனக்கு முந்தின சீர் வருமா? அந்த முந்தின செல்வாக்கு வருமா? அந்த முந்தின ராஜ கம்பீரம் எனக்கு வருமா? அந்த முந்தின மேன்மை எனக்கு வருமா? அந்த முந்தின பிரதிஷ்டை வருமா? அந்த முந்தின பரிசுத்தம் வருமா? கர்த்தருடைய ஜனம் என்கிற நிலை வருமா? கர்த்தர் மீண்டும் என்னை தன்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்வாராக. அந்த மீண்டும் அந்த பாக்கியமான நிலை எனக்கு வருமா? அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இறங்குவேன். பக்கத்தில் சொல்ல, கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இனி இரக்கம் கிடைக்காதோ? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இறங்குவேன்ப்பா. ஹல்லேலூயா. தேவ இரக்கம் இந்த மாதத்திலே அதிகமாய் வெளிப்படுவதாக. தேவ இரக்கம் அதிகமாய் வெளிப்படுவதாக. தேவ இரக்கத்தின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில நிறைவாய் வந்து உங்களுக்கு காணப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, சொல்லுங்க. இரக்கம் உள்ளவரே,
மனதுருக்கம் நிறைந்தவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. சேர்ந்து சொல்வோம். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. எங்கே சுராஜா, எங்கே சுராஜா, ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. எங்கே சுராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆமென். உயிருள்ள நான் எல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நான் எல்லாமே. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை செலுத்துமா. ஹல்லேலூயா. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். ஏன் நம்ம வாழ்க்கையில் தொய்வு, ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் விடாய்த்த நிலை, ஏன் நம்ம வாழ்க்கையில் பெரிய சோர்வு அப்படின்னா, முதலாவதாக இழப்பின் நிமித்தம், ரெண்டாவதாக இப்படி நடந்து கொண்டோமேங்கிற ஒரு குற்ற நிமித்தமும், தேவன் இனி இரக்கம் பாராட்ட மாட்டாரோ, இனி இரக்கம் கிடைக்காதோ என்கிற ஒரு பயம் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை தோய்ந்து போக பண்ணும். ஆனால் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நான் உங்கள் வாழ்க்கையை நன்மையினால் நிரம்பி வழிய செய்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. நீ இவ்வளோ கவலைப்படாதப்பா, நான் நன்மைகளின் நாயகர், உங்கள் வாழ்க்கையில் நிறைவான நன்மைகளை தருவேன். இந்த மாதம் நன்மைகள் நிரம்பி வழிகிற மாதம். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நன்மைகள் நிரம்பி வழிகிறோம். தொடர்ந்து இந்த எரேமியா 31ஆம் அதிகாரத்தை அனுப்போம். இந்த மாதத்துக்கு ஃபுல்லாகவே தியானிக்கிறதுக்கு அவ்வளோ டாபிக் அதில் இருக்குது பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே உடன்படிக்கை, ஒரு புது உடன்படிக்கை ஆண்டு ஜனங்களோடு கூட பண்ணுறது இருக்குது. இந்த பகுதி எப்ராயிமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு அப்புறம் வர 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்ராயிம் எந்த வடக்கு ராஜ்யத்தை சேர்ந்தார்? யூதா யார்? தெற்கு ராஜ்யத்தை சேர்ந்தார். அப்போ பெஞ்சமீனை குறித்து அங்கே சொல்லப்பட்டு, அங்கே தான் சொல்லப்படும்போது தான், நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவும் நிரப்பிச்சு. பின்பதாக இனி வரப்போகிற 27ஆம் அது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது எனது வடக்கு ராஜ்யத்தை குறித்து சொல்கிறாரு, தெற்கு ராஜ்யத்தையும் குறித்து சொல்கிறார். அதாவது இஸ்ரவேல் குறித்து சொல்கிறாரு, யூதாவை குறித்து சொல்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எப்ராயிம் மனேசை குறித்து சொல்கிறாரு, பெஞ்சமினையும் குறித்து சொல்கிறார். ஒட்டு மொத்தமாக சொல்கிறார், நான் உங்களோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன். உங்களுக்கு இதுவே போதுமானு நினைக்கிறேன். மூணே விஷயம். ஏன் நம்ம வாழ்க்கையில் தோய்ந்து போகிறோம்? ஏன் விடாய்த்த சூழ்நிலை? ஏன் நம்ம வாழ்க்கையில் சோர்வு? முதலாவதாக சொல்றது, இழப்பு நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோர்வு வந்திருக்கு. அது இழப்பெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கும்படியாக கர்த்தரை நன்மையாக முடிய பண்ண. ரெண்டாவதாக, இப்படி நடந்து கொண்டோமே, தேவாலயத்தில் இப்படி நடந்துக்கிட்டோமே, அல்ல வீட்டில் இப்படி நடந்துக்கிட்டோமே, இந்த சூழ்நிலை இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படிங்கிறது கூட நமக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வாக நம்ம வாழ்க்கையை ஆட்டு படைத்து கொண்டிருக்கலாம். மூன்றாவதாக, இனி இரக்கம் கிடைக்காதோ என்கிற ஒரு பயம் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம். இது நிமித்தமாக உங்களுக்கு ஒரு சோர்வு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அல்ல சோதரன், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த ஆத்துமாவை அல்ல சோத்த என்ன செய்வேன்? நிரம்பி வழியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நன்மை நிறைவாய் தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். என் நன்மையினால் நிரப்புவேன். என் நன்மையினால் நான் நிரப்புவேன். I am going to fill my people with goodness. Amen. They are going to experience my goodness in their lives. அவருடைய வாழ்க்கையில் என்னுடைய நன்மையை ருசி பார்ப்பார். ஆண்டவரே, நீங்கள் சொன்னதை சொல்லிட்டப்பா. நீங்கள் மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்கப்பா. இழப்பு நிமித்தமாக, இல்லாத நிமித்தமாக சோர்ந்து தொய்ந்து விடாய்த்து போயிருக்கலாம். இப்படி நடந்து கொண்டேனே என்கிற குற்ற உணர்வு
எங்களுக்குள்ள சோர்வு, தொய்வை, விடைத்து போல நிலையை எங்களுக்கு ஏற்படுத்திருக்கலாம். நான் இப்படியோ இருக்க வேண்டிய ஆள், இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறேனே, சின்ன பின்னமா இருக்கிறேனே, வார்த்தைக்கு முரண்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனே, இன்னும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறேனே, மிகாந்தூரா இப்படிலாம் நடந்திருக்க கூடாது, நடந்துட்டேனே, மேன்மை இழந்து போய் நிற்கிறேனே, குற்ற உணர்வு, குற்ற உணர்வு, குற்ற உணர்வு. அப்படி சத நிமித்தமாக சோர்ந்து தோய்ந்து விடாய்த்து போயிருக்கலாம். இனி எனக்கு இரக்கம் கிடைக்காதோ, எப்ராஹிமாகி எனக்கு இரக்கம் கிடைக்காதோ, மனசையாகி எனக்கு இரக்கம் கிடைக்காதோ அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட பெரிய கேள்வி கூடியோடு இருப்பேன். ஆனால் நான் நீர் சென்ற வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு இறங்கி கொண்டு இருக்கிறேன், உனக்கு இறங்கி கொண்டே இருக்கிறேன், உன் மேல நான் இரக்கமா இருக்கிறேன். அது சோத்திரம். என் இரக்கங்களுக்கும் முடிவே இருக்காது, என் அன்புக்கு அளவே இருக்காது, என் மனது துர்க்கத்துக்கு முடிவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறது போல நான் உன்னை தாற்றி தேற்றி அரவணைத்து உன்னை வழி நடத்துவேன். அப்படி சொல்ற தயவுக்கா நன்றி. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு இந்த திருச்சபையில் அல்லது முன்னாள் விசுவாசி, இந்நாள் விசுவாசி, எல்லாம் இனிமே வரப்போற எல்லாருடைய வாழ்க்கை ஆண்டவரே நன்மைகளை நிரம்பி வழியை செய்ய போற தயவுக்கா நன்றி. நன்மைகளை நிரம்பி வழியை செய்ய போற தயவுக்கா நன்றி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொன்ன வார்த்தைக்கா நன்றி. அல்லது ஆசாரியர்கள் குழுமையானவர்களால் போஷிப்பேன் சொன்ன தயவுக்கா நன்றி. அப்படியே தொடர்ந்து செய்யும்படியாச்சு. இந்த மாதம் வேலைகள், தொழில், ஊழியம், படிப்பெல்லாம் ஆசீர்வதிங்க. எல்லா காரியம் ஜெயமா இருக்கட்டும், எல்லா பிரயாணங்கள் ஜெயமா இருக்கட்டும். நம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக, மன மகிழ்ச்சி நிரப்ப, சமாதான வீடுகளில் இருக்கட்டும். குட்டி பரலோகத்தை போல குழப்பத்தில் இருக்க வீடுகள் சரியாவதாக, சந்தேகத்தோடு இருக்கிற குடும்பங்கள் சரியாவதாக, கருத்து வேறுபாடுகளோடு இருக்கிற குடும்பங்கள் சரியாவதாக ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படியாக சுபிக்கிறோம். நல்ல மகிமையான ஊழியம் நடக்கட்டும், சுவிசேஷ வேலை நல்லா நடக்கட்டும், ஜெப ஊழியம் நல்லா நடக்கட்டும், உபவாச ஊழியம் நல்லா நடக்கட்டும். சாண்டுவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனை நன்றா நடக்கட்டும், எல்லா ஊழியம் நல்ல, எல்லா ஐக்கியம் மகிமையா இருக்கட்டும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும். அப்படி சாண்டவரே எல்லாரையும் நன்மையால் நிரம்பி விளைச்சு அப்படி செய்ய போற தயவுக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமாக்கி தொய்ந்து போன ஆத்துமாவை, எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன், நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில தொய்வுகள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள் ஏற்படுகிறது என்று 3 காரியங்களை தியானித்தோம். அந்த பாதையின் வழி நீ கடந்து போய்கொண்டிருக்கலாம், கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் மேன்மையான முடிவை வைத்திருக்கிறார். இஸ் a God of several chances. கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். முந்தின நல்ல சீருக்கு நீங்கள் நிச்சயமாக வருவீர்கள். தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜ் திருநெல்வேலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும்படியாக கேட்குறேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் திருநெல்வேலி பட்டணத்தில் இருப்பீர்கள், வேறு எந்த திருச்சபைக்கும் போகல அப்படின்னா தயவாக நீங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். எங்களுடைய முகவரியை உங்களுக்கு போடுகிறோம், நீங்கள் பார்த்து வந்து எங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபக்குறிப்புகள் இருக்கும் என்றாலும் நீங்கள் தயவாக எங்களுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்கிறேன். நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். எங்கள் சபை மக்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை நிச்சயமாய் தருவார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் பிரசனம் நம்மோடு நிறைவாயிருப்பதாக. ஆமென். God bless you.